பிரதமர் அடுத்த மாதம் 3 முறை தமிழகம் வர்றாரு. மாண்புமிகு பிரதமர் இருக்காரே, பெரிய தந்திரசாலி, பெரிய ஆள். எப்படி ஆள்னா, எப்படி ஜனங்களை ஏமாத்துறதுங்கிறத எவனும் அவரை கற்றுக்கிட்ட முடியாது. எனக்கு அவர் ரொம்ப நல்ல பழக்கம், எனக்கு நல்ல நண்பர். அவர் பாரதியார் பாட்டை இந்தியில் எழுதி, திருக்குறளை இந்தியில் எழுதி, சங்க இலக்கியத்தில் புறநானூற்றிலிருந்து 2 வரியை இந்தியில் எழுதி அதை கொண்டு வந்து சொல்லி தமிழர்களுடைய கடந்த காலத்தை பற்றியெல்லாம் சிலாயிச்சு பேசுறது. இவ்வளவும் பேச இந்தியை கொண்டு வராதீங்க, சமஸ்கிருதத்தை கொண்டு வராதீங்கன்னா அதை செய்வாரா? தமிழ்நாட்டை ஏமாத்தலான்னு நினைக்காரு. 3 தடவை இல்லை, அவர் 33 தடவை இங்கே வந்தாலும் அவர் நினைக்கிற மாதிரி பிஜேபியை கொண்டு வந்து இங்கே பதிக்க முடியாது. பிரைம் மினிஸ்டர் வில் பி டெரிபிளி டிசப்பாயிண்டட் ஆஃப்டர் தி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தனி சின்னத்தில் தான் போட்டியிடும். So now you have get the reply. ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க, போட போறது கிடையாது டிவியில பேப்பர்லயோ. நான் ஏர்போர்ட்ல 15 நிமிஷம் 10 நிமிஷம் கேட்கறீங்க, பொறுமையா சொல்றேன். அதுல ஒரு பரவாயில்ல, ஒரு 3 வரி 4 வரி போட்டுறாங்க. சிவசேனா தலைவரும் இன்னொருத்தர் சொல்லியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கூட்டணிக்கே திமுக கழகத்தின் தலைவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் தலைமை ஏற்கணும் சொல்லி மகாராஷ்டிரத்திலிருந்தும் வேறு மாகாணங்களிலிருந்தும் குரல் வருதுன்னு சொன்னா எந்த அளவுக்கு திமுக ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. திராவிட மாடல் கவர்மெண்ட் நடத்துற ஸ்டாலின் அவர்கள் தான் இதுக்கு தலைமை ஏற்கணும்னு சொல்லி வேறு மாநிலங்களில் உள்ளவர்கள் சொல்வது திமுகவுக்கு பெருமை. கூட இருக்கிற நாங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம். அப்படி சொல்றதை கேட்டு விமர்சனம் செஞ்சவங்க வெளியில போனவங்கெல்லாம் அழகிரி ஆதரவாளர்கள் அதிமுக முகாமுக்கு மாறுறாங்க. யார் மாறுறா? அதிமுக முகாமுக்கு இல்ல, அதிமுக முகாமுக்கு யார் மாறுறா? அழகிரி ஆதரவாளர் மன்னன் போயிட்டாப்ல, இன்னைக்கு அது ஒரு மாயை வர்றாரு. அதிமுக அதெல்லாம் ஒரு ஒரு சதவீத தாக்கத்தை கூட 1% தாக்கத்தை கூட திமுகவுக்கு ஏற்படுத்தாது. அவங்கவுங்க விருப்பம் கட்சியில் போய் சேர்றாங்க. அதை பத்தி நான் கமெண்ட் பண்ண விரும்புறேன். பாராட்டல. அவர் காமராஜரை பத்தி பெரியாரை பத்தி எல்லாம் பேசுறாரு. இளைஞர்கள் போறவங்களுக்கு அப்படியாவது காமராஜரை பத்தி பெரியாரை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கிற ஆசை வந்தா நல்லதுதானே அப்படிங்கிற அர்த்தத்தில் சொன்னார். அவர் 15% ஓட்டு வாங்கக்கூடும் விஜய் அப்படின்னு அவர் கருத்தை சொல்லி இருக்கிறார். அவர் முதல் தடவை எம்பி, ரொம்ப ஜாக்கிரதையா வேலை செய்யறாரு. நல்ல ரேப்போர்ட் வச்சிருக்காரு. தொகுதிக்கு அவரளவுக்கு யாரும் செய்யலன்னு பேர் வாங்கியிருக்கிறாரு. அதனால யாரையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப நிதானமா பதில் சொல்லியிருக்கிறாரு. அதை பொறுத்த மட்டும் அவர் முதிர்ச்சி அடைஞ்சிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னைய கேளுங்க, நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் பதில் சொல்லுவேன். 1967 காலகட்டத்தில் திமுக இளைஞர் அதிகம் ஈர்த்தாங்க. திராவிட கட்சிகள் இளைஞர்கள் ஈர்த்ததாகவே இருக்காங்க. அதாவது இந்த திரைப்படங்களை பார்த்து கொஞ்சம் இளைஞர்களுக்கு அதன் மேல ஒரு விருப்பம் வந்திருக்கு. அப்படி அவங்க நிறைய போறாங்க. அது தேர்தலில் ரிசல்ட்ல அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கிற அளவுக்கான தாக்கத்தை நிச்சயம் ஏற்படுத்தாது. காங்கிரஸ்காரங்க சார் ஒரே நேரத்தில் 9 குரல் கொடுப்பாங்க.
அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவேன்.